வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை, நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இன்கிரிமெண்ட், நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட, குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட, ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட, உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட, நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளவு போடுறனோ நீங்க அது எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனா அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். அது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சிம்ம ராசிக்கு 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமா? உண்மையாவே வந்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி போய்கிட்டு இருக்குது. இதனால நீங்க படாதுபாடு பட்டிருப்பீங்க. இந்த ஒரு கடந்த சனி பயிற்சியில வந்து உங்களுக்கு அஷ்டம சனியா ஆரம்பிச்சுட்டாரு. அஷ்டம சனினா தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இதனால நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, படிப்பு கரெக்டா. என்னன்னா நல்லா படிச்சுட்டு இருந்தா சார் என் பையன் சிம்ம ராசி தான், எக்ஸாம்பிளுக்கு மக நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. என் பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், திடீர்னு டல் ஆயிட்டான். ஆனா அவன் அப்படி இருக்கக்கூடிய ஆளே இல்ல, டாப் 5 லிஸ்டுக்குள்ள வரக்கூடிய ஆளு. ஆனா இந்த டைம் பீரியட் பாத்துட்டீங்கன்னா என் பையன் சிம்ம ராசி ரொம்ப டல்லா இருக்கிறான். ஆனா அவன் படிக்கிறான், ஆனா அவன் வந்து அந்த அளவுக்கான மார்க் எடுக்க முடியல. சார் நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், இப்ப என்னன்னே தெரியல, என்னால எதையுமே கரெக்டா பண்ண முடியல. ஒரு பக்கம் ஒரு குழப்பமா இருக்கு, இன்னொரு பக்கம் ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எல்லாமே மனதளவுல அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட ராசியில இருந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் மறைகிறார் அப்படின்னா வந்து நிறைய போராட்டத்தை கொடுப்பாரு. அது மன போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவான ஒரு மனநிலை இருக்காது, ஒரு ப்ராப்பரா ஒரு முடிவெடுக்க முடியாது, தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். அதே மாதிரி சரி வேலையில தான் இப்படி அப்படின்னு பார்த்துட்டா குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நேர 7ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. சனி வந்து பார்க்கிற இடத்த வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவாரு. அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கிறப்ப குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், பொருளாதாரம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள். இது என்ன, இந்த சம்பளம் எதுக்கு பத்தும், இந்த பொருளாதாரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது, சோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸ் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ள. இது என்ன எப்ப பார்த்தாலும் நம்மள வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்மராசி என்பவர்கள் நினைப்பீங்க. ஏன்னா சிம்மராசிக்கு எப்பவுமே ஒரு இடத்துல வந்து கௌரவப்படுத்தணும். ஒரு எல்லாரும் இருக்கிற இடத்துல அவங்களை வந்து பாராட்டிட்டா நல்லா இருக்கும். ஒரு எல்லாரும் இருக்கிற இடத்துல அவங்களை அசிக்கப்படுத்திட்டா வந்து அவ்வளவுதான், அவங்க வந்து மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க, இல்ல திடீர்னு கோபம் வந்துடும். ஏன்னா சூரியன் அப்படின்னாவே முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்ம ராசி சார்ந்தவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஒரு எப்படின்னா வைராக்கியம் அதிகமா இருக்கும். இவன் நம்மள இப்படி பேசிட்டானே, இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் டிஃபால்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த மாதிரிதான் ஒரு பண்பு, ஒரு இயல்பான ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறத சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் சார்? நான் ஆல்ரெடி அஷ்டம சனியில படாதபாடு பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த அஷ்டம சனி சொல்லி எங்களை பயப்படுத்தாதீங்க. ஆல்ரெடி நாங்க பயந்துதான் வீட்டோட கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு முக்காடு போட்டு படுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குரு பகவான் தான் வந்து 2026ஆம் ஆண்டு வந்து பயிற்சி ஆகிறாரு. அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறது சிம்மராசி என்பர்களுக்கு உண்மையா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது. நீங்க நினைக்கலாம் என்ன நல்ல மாற்றம், எனக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனைகள் மட்டும்தான் வருது, அது என்ன நல்ல மாற்றத்தை நீங்க கொடுக்க போறீங்க, நீங்க என்னத்த சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்க தொடர்ந்து பாருங்க, நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கிளியரா டீட்டெயில்டா சொல்றேன். சோ இப்ப என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, முதல்ல வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல வந்து முதல்ல ஒரு 5 மாசம் வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா, நீங்க வந்து முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அது டக்குன்னு கிடைச்சிடாது. நீங்க ஒரு ஒரு விஷயத்த கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. உங்ககிட்ட அந்த டெடிகேஷன் இருக்கும், அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கும், அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும்.
ஆனா ஒரு கிரகம் வந்து உங்களை தடுக்குது, சனீஸ்வர பகவான் வந்து உங்களை தடுக்கிறாரு. சோ அந்த தடுக்கிறப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ண விடாத மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பா வரும். சனி பகவான் என்ன பண்றாருன்னா, நீ பொறுமையா இரு, நான் வந்து இதை விட உனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுக்குறேன், நல்ல ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே தாமதப்படுத்துறாரு. நீங்க வந்து அதை ஒரு சோதனையா எடுத்துக்காம ஒரு சாதனைக்கான காலகட்டமா நீங்க எடுத்துக்கணும். பல சோதனைகளை தாண்டினாதான் ஒரு சாதனை அடைய முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சிம்மராசி அன்பர்கள். அப்படி இருக்கிறப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பாரு. உங்க ஜென்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. இந்த 4 கிரகங்கள்லயே வந்து உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஜூன் மாதத்துல பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். நான் எப்படி அதை சொல்றேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு நான் நிறைய காணொலியில நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறப்போ குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறப்போ அவர் எந்த எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டை வந்து வலிமைப்படுத்துவாரு, வலுவாக்குவார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப 6ஆம் இடம் அப்படின்னா என்ன? ருணம், ரோகம், சத்துருஸ்தானம். அப்போ 3 விஷயத்தையுமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வழக்குல ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு கரெக்டா சாதகமா வரல நான் சொல்ற காலகட்டத்துல அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவான டைம் பீரியட், ஒரு மோசமான தசா புத்தி, ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியட் இல்லாம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ரொம்ப இன்னுமே அடிபடுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இந்த டைம் பீரியட் அது உங்களுக்கு நடக்கல அப்படின்னா அப்போ உங்க ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்ப வழக்குல வெற்றி. சரிங்களா? 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தரோட வேலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த வேலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் என்டர் ஆயிருவாரு. அந்த குரு பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கிறப்போ வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. என்னென்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. என்ன ரீசன் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இந்த 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல மறையிறாரு. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதுலயுமே முக்கியமா வந்து விமலா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குரு பகவான் அப்படின்னா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு புரியல, ஆக மொத்தத்துல ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. விமலா யோகம் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல வந்து திடீர்னு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, அது நல்ல சம்பளமா இருக்கும், பெரிய பேக்கேஜ். நீங்க வந்து நினைச்சிருக்கலாம் எனக்கு இது நடக்குமா இந்த டைம் பீரியட்ல அப்படிங்கிற மாதிரி, அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரியான திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு விஷயத்த நோக்கி போய்கிட்டே இருக்கிறீங்க, அது சடனா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன, விபரீதம்னா என்ன, ஏதோ வந்து ஏடா கூடமா நடந்து அது நம்மளுக்கு கடைசியில கிடைக்க போகுது, அதுதான் வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விமலா யோகம் அப்படின்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, பேர், புகழ், அந்தஸ்து, அடையாளம், இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். என்னன்னா நீங்க இவ்வளவு விஷயத்த வந்து இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க அதுக்கு ட்ரை பண்ணணும். சில விஷயத்த வந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சனி பகவான் ஒரு ஒரு தடையை போடுவார், ஒரு கேட், ஒரு பிளாக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணுவார், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க. அதையும் மீறினாதான் ஒரு சாதனை அடைய முடியும் அப்படிங்கிறத சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூனுக்கு அப்புறம் ரெடியா இருங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா அது எப்படி வந்து அந்த வாய்ப்பை நம்மளுக்கு பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்கன்னாலே நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அப்போ திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாட்டுல செட்டில் ஆகுறது, நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கக்கூடியது, இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, நீங்க நினைச்ச மாதிரியான காரியங்கள் கண்டிப்பா போகலாம். மெயினா ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அதுவுமே வந்து சில பல தடைகள் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஜூன்ல திடீர்னு சடன் ஜாக்பாட், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பா ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னா, நிறைய ப்ரெஷர். நான் என்ன பேசணும்னா அது மட்டும்தான் பிரச்சனையாகுது. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு, 8ஆம் இடத்துல இருந்துட்டு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. இதனால நான் என்ன பேசணும்னா அது மட்டும்தான் பிரச்சனையாகுது. அது அப்படிங்கிற மாதிரி, நான் கம்முன்னு இருந்தாலும் பிரச்சனை, நான் பேசினாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துல பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த பொருளாதாரத்துல ஏதோ ஒரு இன்கம் வந்து
வரவு வரும், அதுக்கு ஈக்குவலா செலவு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டே இருக்கிறப்ப வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வேலை ரீதியாக ஒரு பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில ஏதோ ஒரு ஒரு ஒர்க் ப்ரெஷர், ஒரு டென்ஷன், ஒரு மன நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல கண்டிப்பா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு வேற கம்பெனி போகணும்னு நினைப்பீங்க, வேற அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகணும்னு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க நினைப்பீங்க. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா ஜூன் மாதத்துல கண்டிப்பா நடக்கும். அதுக்கான முயற்சிகளை பல மடங்கு நீங்க எடுக்கணும். குரு பகவான் ஒரு ஒரு கட்டத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. சனி பகவான் அதை வந்து தடுக்கிறதுக்கு இருக்கிறாரு. அந்த அந்த ஒரு தடையை வந்து தட்டி எரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட், ஏதோ ஒரு ஃபாரின் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சைட் வெளிநாட்டுல வந்து ஏதோ ஒரு நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சு ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாங்க, நீங்க வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, அது கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு எப்படின்னா வந்து வெளிநாட்டுல இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு கிரீன் கார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அங்கேயே வந்து பர்மனன்ட் ரெசிடென்சி எடுக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கு. தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்க கேது பகவான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ அப்போ இந்த 1-7 இருக்கிற கேது பகவான் ராகு பகவான் நிறைய உங்களுக்கு குழப்பங்களையும், சனி பகவான் ஒரு தடுமாற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கறதுனால குரு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கான பாசிட்டிவான ஸ்கோருக்குள்ள வர்றதுனால ஓரளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க கண்டிப்பா போக போறீங்க. ஆனா என்ன, சில பல தடைகள் இருக்கும். அதனால வந்து நான் வந்து சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கல, எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க 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 ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங் ஆகாது இந்த டைம் பீரியட்ல. இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, தொழில்ல வந்து பெரிய முதலீடு வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனேன், இப்பதான் நான் வந்து உள்ள என்டர் ஆகுறேன், என்னோட வாழ்க்கையில ஒரு தொழில் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான தொழில் பண்ணணும்னு நீங்க கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி செய்யறது நல்லது. நான் ஏன் இவ்வளவு வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு உன்னிப்பா சொல்றேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு நீங்க அப்பதான் புதுசா உள்ள என்டர் ஆகுறீங்க. அப்போ நீங்க அது வந்து அந்த இடத்துக்கு நீங்க புதுசு அப்படிங்கிறப்போ நீங்க வந்து கஷ்டப்பட்டு உங்க பேரண்ட்ஸ் சம்பாதிச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் ஒரே நொடியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே நடக்கல, நான் ஏன் ஆரம்பிச்சேன், கம்முன்னு வேலைக்கே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை சனி பகவான் கொடுத்துருவாரு. அப்போ நான் வந்து அடுத்து என்ன நடக்குமோ அதை வந்து நான் இப்பவே சொல்றதுனால கொஞ்சம் உஷாரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப பெரிய முதலீடு வேண்டாம். இல்ல எனக்கு இந்த பிரான்ச் இப்ப நான் வந்து இது இது மட்டும்தான் இருக்கு, நான் இன்னும் 2-3 பிரான்ச் போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த டைம் பீரியட் வேண்டாம். இருக்கிறத அப்படியே வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. இருக்கிற விஷயத்த வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல நீங்க எந்த இடத்துல எல்லாம் கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன தடைகள் தடுமாற்றங்களை பெருசா கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு சின்ன தடுமாற்றங்களை கொடுத்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. நீங்க என்ன பண்ணானா பரவாயில்ல இன்னொரு டைம் ட்ரை பண்றேன்ட்டு மறுபடியும் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்க மறுபடியும் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, மறுபடியும் முயற்சி செய்வீங்க. நான் என்னன்னா பணம் ரீதியாக பெரிய முயற்சி எடுத்து மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, எல்லாமே லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நீங்க சாதாரணமா முயற்சி எடுக்கிறது வேற, அது உங்களோட உழைப்பு, உங்களோட நேரம், உங்களோட உங்களோட டேலண்ட் இதெல்லாமே பொறுத்து இருக்கு. பட் பணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப காலம் ஆயிருக்கும். அப்ப அதை டக்குன்னு நொடியில எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிசினஸ் கரெக்டா போகல, அது உங்களுக்கு செட் ஆகாத பிசினஸா இருந்து அது உங்களுக்கு அவுத்தி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது, இதெல்லாமே கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஏதோ ஒரு கடன் வாங்கணும், நான் ஒரு ஒரு பிசினஸ் பிளான் பண்ணியிருக்கேன் சார், அந்த பிசினஸ்ல எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நான் சின்ன அமௌண்ட் கடன் வாங்கலாமா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நான் லோன் வாங்கலாமா, தாராளமா வாங்கலாம். எப்போ, ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இல்ல நான் என்னோட குழந்தைய வந்து நான் ஃபாரின் அனுப்புறேன் படிக்க வைக்கிறதுக்கு, இல்ல இங்க ஏதோ ஒரு நான் வந்து படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் குழந்தைக்கு செலவு பண்றேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அதாவது ஒரு காலேஜ் சேர்த்துறது, இல்ல வந்து ஏதோ ஒரு ஜாபுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணலாம். சரிங்களா? இதே மாதிரி எதிர்ப்புகள், எதிரிகள், பொறாமைகள் இல்ல இது எல்லாமே தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி நிறைய பேர் சிம்ம ராசிக்கு இருப்பாங்க. நான் இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போறேன்னா, ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மறைமுகமான எதிரிகள்,
ஒரு போட்டி பொறாமைகள்ல இருந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி முதுகுல குத்திட்டு போயிருவாங்க. இவன் வேலையே பாக்குறது இல்ல சார், இந்த புள்ள வேலையே பாக்குறது இல்லை அப்படின்னு சிம்ம ராசி வந்து மட்டம் தட்டி மேனேஜர் வந்து நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கலான்னு போனாலுமே வந்து அங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்து அதாவது என் மேனேஜரை வந்து என்னைய வந்து எனக்கு ஒரு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கறதே பெருசு, இதுல வேற இவங்கெல்லாம் என்னைய வந்து தப்பா சொன்னா அவருக்கு போடுற அமௌண்ட்டையும் கூட போட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி, கொடுக்குற அமௌண்ட்டையும் கூட கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த டைம் பீரியட்ல அந்த அந்த ஒரு எதிர்ப்புகள், அந்த ஒரு எதிரிகள் எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிடுவாங்க. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. சோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம், நான் ஏன் குரு பகவான் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன்னா அவர் தான் பயிற்சி ஆகிறாரு. அப்ப என்ன மாதிரியான மாற்றங்களை குரு பகவான் கொடுப்பாரு குடும்பம் ரீதியாகன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து, முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்ப்பாரு. 4ஆம் இடத்தை பார்க்கிறப்ப நான் ஆல்ரெடி முதலே சொன்னதான், உயர்கல்வி உங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும், வெளிநாடு அனுப்பணும் அப்படின்னா வெளிநாட்டுல வந்து அனுப்பலாம், படிக்க வைக்கலாம், அதுக்கான கடன் எடுக்கலாம், இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு, கடன் வாங்கலாம், இது எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. ஆல்ரெடி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே படிப்படியே சரியாகும். ஆனால் அஷ்டம சனி பகவானும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அஷ்டம சனியுமே அதே மாதிரி கேது பகவான், ராகு பகவான், இவங்க இந்த 3 பிளானட்டுமே வந்து 1, 7, 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த்ல ஒரு காஷியஸோட இருக்கிறது நல்லது. என்னதான் குருவோட பார்வை சில நிவர்த்திகள் கொடுத்தாலுமே வந்து ஹெல்த்ல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து இது எல்லாமே வந்து ஒரு பிளான் இருக்கும். நான் வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், நானும் எப்பதான் வந்து கார் வாங்கி எடுத்துட்டு போறது, என் ஊருக்குள்ள எல்லாருமே கார் வச்சிருக்காங்க, நான் எப்ப கார் வச்சுட்டு இருக்கிறது, நான் எப்ப சொந்தமா சம்பாரிச்சு கார் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆசைகள், ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க, நான் எப்ப வாங்க போறேன் என் சொந்த காலில் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. இல்ல வீடு கட்டணும், எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை, நான் வந்து எல்லாம் சேமிப்பு பண்ணி வச்சிருக்கேன், நான் வீடு கட்டுவேனா, சில பல தடைகள், ஒரு ஒரு தாமதம் கண்டிப்பா ஏற்படும். ஆனா ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்ப இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேவரபிளான பொசிஷனுக்குள்ள வருது, இது ஒரு பாயிண்ட், சரிங்களா? அதுக்கு அடுத்து குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் வந்து ஒரு சனியோட தாக்கம் எல்லாம் குறையும், சரிங்களா? குருவோட பலம் எல்லாம் அதிகமா இருக்கும். அதாவது குரு கொடுக்கிற நல்ல சுபகாரியங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா குடும்பத்துல வந்து பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு வரவு, ஒரு வருமானம் வந்தா அதுக்கான செலவுகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தா சுப விரயங்களை கொடுப்பாரு. அப்ப நான் ஆல்ரெடி சொன்னதான, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து இது எல்லாமே வாங்குறது எல்லாமே வந்து கோல்டு, ஜுவல்லரிஸ் இதெல்லாம் வாங்குறீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுப விரயத்தை தான் கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சுபகாரியத்துக்காக ஒரு செலவு பண்றதை நீங்க வந்து யோசிக்க வேண்டாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு வீடு, மனை, ஒரு வண்டி வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் வண்டி சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நல்லா இருக்கு. சோ அப்ப இது எல்லாமே சுப விரயத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. சரி, எனக்கு வந்து அடுத்து மேரேஜ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து, மேரேஜ்ல வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி இப்போ கப்புள்ஸா இருக்கிற நபர்களுக்கு நிறைய ஆர்குமெண்ட் வரும், ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்துட்டு சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறப்ப அந்த இடத்த வந்து பாதிக்கப்படுத்துவார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், நீங்க பேசுற பேச்சு, உங்களோட வருமானம், இது எல்லாத்துலயுமே கை வைப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு விட்டு கொடுத்து போகணும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஆல்ரெடி மேரேஜ் ஆனாலும் சரி, இப்ப மேரேஜ் பண்ணிக்கிற கப்புள்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மேரேஜ் லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அது எப்படி நீ அதை சொல்லலாம், அது சின்ன விஷயமா இருக்கும், அதை ஊதி ஊதி பெருசாக்கி குடும்பத்துல பிரச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கம்முன்னு இருந்திருக்கணும், இப்ப நான் ஏன் மேரேஜ் பண்ணேன், இல்லைன்னா நான் கம்முன்னு வேற சைடு இருந்திருக்கணும், நான் வந்து இங்க வீட்டுக்கு வந்தேன், இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனோட வந்தேன், எப்ப பார்த்தாலும் வந்தோன்னா சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த பேச்சுல ஒரு கவனம் தேவை. ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அதை உங்களால கண்டிப்பா நிறைவேற்ற முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருவீங்க. நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாம போயிடலாம். அப்ப அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்றேன்னா, ஒர்க்னா ஒர்க், ஃபேமிலினா ஃபேமிலி, இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ரெண்டையுமே வந்து ஒரே டைம்ல மைண்டுக்கு எடுத்துட்டு வர வேண்டாம். ஒர்க்னா ஒர்க், ஃபேமிலினா ஃபேமிலி.
ஃபேமிலிக்குள்ள இருக்கிறத ஒர்க்குக்குள்ள எடுத்துட்டு போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஒர்க்ல இருக்கிறத ஃபேமிலிக்குள்ள எடுத்துட்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. இதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சிம்மராசி என்பவர்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி திருமணத்துக்கு உகந்த காலகட்டமா அப்படின்னா வந்து பெருசா இந்த டைம் பீரியட் எதுவுமே இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா நீங்க வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா புதன் பகவான். அவர் வந்து உங்களுக்கு ஒரு 8 to 9 மாசம் நான் வந்து செக் பண்ணதுல ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்கோர்க்குள்ள வராரு. அப்போ உங்களுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் அதிபதி அவரே தான் வராரு. அப்ப இவர் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா வரதுனால பிரச்சனைகள் பெருசா இருக்காது. ஆனா இந்த சனி பகவான் ஒரு அஷ்டம சனி ஒரு ப்ராப்ளம், அதே மாதிரி கேது பகவான் ராகு பகவான், இதனால சில பல குடும்பத்துல பிரச்சனைகள், திருமணத்துல ஒரு காலதாமதம் கண்டிப்பா ஏற்படும். கொஞ்சம் பொறுமையோட எல்லாத்தையுமே பாத்துக்கிறது நல்லது. உங்களோட பர்த் சார்ட், உங்களோட பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க எந்த ஒரு முயற்சி வேணாலும் எடுக்கலாம், அது நல்லா இருக்கும். சில பல சின்ன சின்ன தடைகள் வரும், அது பெருசா உங்களை வந்து பாதிக்காது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா ஏன்டா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டு வந்தோம், செகண்ட் பாயிண்ட். சரி இல்ல வீட்டுல நான் வந்து பேசுறேன், நான் வீட்டுல வந்து பேசுறேன் அப்படின்னா வீட்டுல அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியட் அவசரப்பட வேண்டாம், ஒரு கோபப்பட வேண்டாம், இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா எந்த ஒரு பிரச்சனை குடும்பத்துல ஏற்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுங்க. கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமா சிவபெருமானோட வழிபாடு ஒண்ணு, அதே மாதிரி முருகப்பெருமானோட வழிபாடு, இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? டெய்லி எந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவான். டெய்லி எந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணிக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கான பாசிட்டிவான அந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கல்வியில நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், ஏன் தெரியல எனக்கு இப்ப மட்டும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. என்னால கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, ஒரு ஃபோக்கஸ் கரெக்டா இருக்க மாட்டேங்குது. நான் இந்த காலேஜ் போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரியான வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா என்னோட ஃபோக்கஸ் அதுல இல்ல. எதுல இருக்கு அப்படின்னா மொபைல்ல. மொபைல் 24 மணி நேரம் கேம் விளையாடுறதுனா அதுக்கு நான் ரெடி, சேட் பண்றதுக்கு ரெடி, சோசியல் மீடியால சேட் பண்றதுக்கு ரெடி, ஃப்ரெண்டோட ஊர் சுத்துறதுக்கு ரெடி, இதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி, ஆனா நான் படிக்கிறதுக்கு மட்டும் ரெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்மராசி மாணவர்கள் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஸோ நான் இந்த டைம் பீரியட் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கான லைஃபை நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்களா? எப்பவுமே வந்து யாருமே உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு முன்னா டைம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. காற்றுள்ள போதே தூக்கிக்குள் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா எந்த டைம் பீரியட் இருக்கோ அந்த டைம் பீரியட் ஒரு முயற்சி செஞ்சு அடுத்த லெவலுக்கான வளர்ச்சியை நோக்கி நீங்க போறதுதான் நல்லது அப்படிங்கறத மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்றேன். உங்களுக்கான உங்க ஜாதகமும் வலிமையா இருக்கு. இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கான ஸ்ட்ராங்கான கோச்சார பலன்கள் ரெண்டும் மெர்ஜ் ஆகிறப்ப கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. இல்ல நான் வெளிநாடு போகணும், அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறேன், அது எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் நீங்க எப்படி எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை பொறுத்துதான் உங்களோட வெற்றி அப்படிங்கிறது அமைய போகுது. ஆனா நான் தான் சொல்றேன்ல, சில பல தடைகள் வரும். என்னன்னா நீங்க படிக்கிற நேரத்துலதான் ஃப்ரெண்டு படத்துக்கு கூப்பிடுவான், ஃப்ரெண்டு வந்து வெளியில ட்ரிப்பு போலாம்பான், வெளியில சாப்பிட போலான்னு சொல்லுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க கூடாது. இருக்கிறத அப்படியே கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்துவார், ஒரு போராட்டத்தை கொடுப்பாரு. சனி பகவானே நேர்ல வந்து அடிக்க மாட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து ஒரு மன வலிமையை இழந்து ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியாத மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ எல்லாத்துலயுமே எடுக்கிற எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே அதுல வந்து ஒரு கவனத்தோட ஒரு விழிப்புணர்வோட ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெற்றி அடையலாம். ஏன்னா டஃப் டைம் பில்ஸ் பிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டமான நேரத்துலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனிதர் வந்து உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? அந்த மாதிரிதான் நானும் அந்த ஸ்டேட்ல இருந்து தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கஷ்டமான தருணங்கள் வருது அப்படின்னா அடுத்த பெரிய லெவல் சக்சஸ் நம்மளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சிம்மராசி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து பெண்கள், அப்பாடா இப்பதான் வராரு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. சிம்மராசி பெண்களுக்கு எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குடும்பத்துல அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது என்ன எதுக்காக பிரச்சனைன்னு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஆனா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் பாத்துக்கோங்க. இல்ல நான் வந்து எனக்கு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடியா இருக்குது, இல்ல நான் ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேன், பெண்கள் வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா சார், இல்ல எனக்கு வந்து வேலையை விட்டுட்டேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும்.
எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமா யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அண்ணாவோ உங்களோட அக்காவோ உங்களோட வயசுல மூத்தவங்க உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் உனக்கு ரெஃபர் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஏதோ ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது மூத்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சீனியர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பெண்கள் கிடைக்கும். குடும்பத்துல அந்த ஒரு ஏன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் ஏன் நம்மளை சந்தேகப்படுறாரு, ஏன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனைக்கே வராரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு அந்த டைம் பீரியட் அப்படி இருக்கிறதுனால அவரு பொதுவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நீங்க அதை என்ன நினைச்சுப்பீங்கன்னா, பெண்கள் வந்து சிம்மராசி பெண்கள் உண்மையாவே ஃபேமிலி அவங்க தான் வழி நடத்திட்டு போவீங்க. இது உண்மை. அதுதான் ஃபேமிலியில ஹஸ்பண்ட் என்ன ராசியா இருந்தாலும் சரி, சிம்மராசி பெண்கள் கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. அதனால விஷயத்த பேசுறப்ப ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு ஈகோ கிளாஷஸ் அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்க யோசிச்சுக்கணும், ஓ அஷ்டம சனி இருக்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனை வரும். சோ அப்ப எப்படி வந்து அதை வந்து தவிர்த்துக்கிறது, அப்ப என்ன பண்ணலாம், சரி என்னமோ நீ பண்ணிட்டு போ, நான் என்னோட சஜஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பொலைட்டா சொல்லிட்டு போலாம். அடுத்து வந்து ஹெல்த் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் சொன்னதுதான் 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அப்ப டிராவல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபாஸ்டா போகக்கூடாது. ஒரு டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்கும், தலைவலி அதிகமா வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்ற ஃபுட் பாய்சன் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஹெல்த்ல எப்பவுமே கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல கரெக்டா ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கல அப்படின்னாதான் அது பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா வந்து உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வருடத்தோட பிற்பகுதியில பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஆனாலுமே வந்து அஷ்டம சனி இருக்கிறதுனால முதல் 5 மாசம் வந்து எல்லாமே ஹெல்த்ல காஷியஸா இருந்துக்கணும். வெளியில போறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், சீட் பெல்ட் போட்டுக்கணும், காரை வந்து ஓவர் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணக்கூடாது, நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாமே பண்ணிக்கணும். தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை கிரியேட் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்புறம் உடல்நிலை சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன மைன்யூட்டான ப்ராப்ளம்ஸ், இந்த தொண்டை வலி, இந்த மூட்டு வலி, இந்த முதுகு வலி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இது பெருசா ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துறாது. இருந்தாலுமே அதை கரெக்டா நீங்க மானிட்டர் பண்ணலினா தான் பெரிய ப்ராப்ளமா ஏற்பட்டுரும். ஸோ அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு ஹெல்த்ல கூடுதலா கவனமோடு இருக்க வேண்டிய ஒரு வருடம் அப்படின்னா 2026ஆம் வருடம் அப்படின்னு சொல்றேன். ஸோ கொஞ்சம் பிரிஸ்கா ஒரு ஆக்டிவா ஒரு எக்ஸசைஸ், ஒரு மெடிடேஷன், ஒரு யோகா இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, டயட்டான ஒரு ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனா அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கு. அந்த கவனத்தோட நம்ம இந்த ஃபுட்டை சாப்பிட்றோம்னா நம்மளுக்கு இது பிரச்சனை பண்ணுமா, நம்ம இந்த டிராவல் பண்றோம், நம்ம பார்த்து போகணும் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். சரிங்களா? இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்ல. கண்டிப்பா அந்த ஒரு போராட்டமோ அந்த ஒரு பிரச்சனையை தாண்டினா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால எல்லா ஃபீல்டுமே ஓரளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஹோப்குள்ளதான் வரீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.